ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்ய நமோ குருப்ய. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வ அதீதம் ககன சதுருசம் தத்துவமஸ்ய அதிலக்ஷம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வஜீ சாட்சிபூதம் பாவா அதீதம் திரிகுணரகிதம். சாதன சதுஷ்டயம் நாங்கள் அதில் விவேகத்தை பற்றி லாஸ்ட் டைம் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது விவேக வைராக்கியம். இது பெரிய கொண்ட்ரோவர்சின்னு சொல்ல முடியாது, ஆனால் தவறாக விளங்கின ஒரு டாபிக். அப்போ விவேக வைராக்கிய ஷட்சம்பத் முமுட்சுத்துவம். அப்போ இன்றைக்கி ரெண்டாவது பார்க்குறோம். குருதேவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வைராக்கிய இஸ் டிஸ்பேஷன் பட் டஸ் நாட் மீன் அபண்டனிங் social duties and responsibilities of life. Yes. Another dispassion. A vairagi or dispassionate man has no raga dvesha. நிறைய பேர் இந்த வைராகி கொண்ட பேர் இல்லை, என்ன அவருக்கு விரக்தி வண்டாடி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இல்லை கொனக்கம் அடுத்து என்ன சொல்கிறார்? டிஸ்பாஷனேட் மேன் ஹாஸ் நோ ராகன் துவேஷம். நமக்கு உள்ளது விருப்பு வெறுப்பு. நீ என்ன வைராகி என்ற பேரில் என்ன உன வெறுக்கிறாய்? எனக்கு உள்ள விட்டி ஒன்றாடி உலகம் எல்லாம் உலகே மாயம் ரமணா அப்படிலாம் பாடுவோம். இப்போ கவனம் இருக்கும். நம்ம இறைவண்ட திருவுருளால் உங்களோட இஷ்ட தெய்வத்தில் ஆசீர்வாதத்தால் இதை கொஞ்சம் பார்ப்போம் ஆழமாக. பெரிய விஷயம். நிறைய பேர் நிறைய சொல்கிறேன். எஸ், அப்போ அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. அதான் நான் சொன்னேன், விருப்பு வெறுப்பு. மற்றது எஸ், மானம் அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, லாபம் நட்டம், எல்லாம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆனால் இந்த உண்மையிலேயே அறிஞன் அவன் அந்த பேரை பெரிய குழப்பி வச்சுனான். பரவாயில்ல, அவன் நடுவு நான் இருப்பான், ரெண்டையும் பார்ப்பான். அன்பு தான் வெறுப்பாக வருகிறது, நண்பன் தான் பயனாக வாரான். அது அப்படி. எஸ், புகழ்ச்சி தான் முடியுங்க புகழ்ச்சியாக மாறுது, மானந்தான் அவமானமாக இருக்குது. அப்போ ரெண்டு உண்டோ இல்லையோ? எனக்கு நல்ல அழகான இது பாருங்க சொன்னார். இது என்னது கையிலஞ்சா? ஓகே ஓகே. இப்போ நீ என்ன சொல்கிறேன்டா, இதை வச்சு பிடிச்சி கொண்டிருக்க. நீ இதை பிடிக்கக்குள்ள முடியுங்க முழுதையும் பிடிச்சி கொண்டிருக்க. சிம்பிள். எஸ், இல்லை நீ இது எனக்கு என்ன புகழ், எனக்கு இகழ் வேண்டாம். ஆனால் இகழ்ச்சி எங்கே இருக்குது? என்ன இருக்குது? இல்லை என்னவா, எனக்கு மானம் வேணும், அவமானம் வேணும். இந்த இருக்கும் அவமானம். என்ன புறாய், இது அற்புதம். அப்போ இது பெரிய விஷயம். தயவு செய்து நீங்கள் ஏன்னா மற்றவங்கள விடுங்க, உங்களுக்கு விளங்கினா போதும். அவ்வளோ. எஸ், நிறைய சாதகர்கள் இந்த இடத்துல விடுற பெரிய தவறு நான் பார்த்துருக்கேன். பண்ணிக்க இந்த விளங்காத காரணத்தை. A wealthy man is a slave of these two mighty currents. சாதாரண மனிதனுக்கு அவன் இந்த பக்கம் போவான், அல்ல அந்த பக்கம் போவான். ஆனால் இதில் விசேஷமான விவேக்கி சொல்லுங்க. நீங்கள் இந்த வைராக்கியம்லாம் இதுதான் சொல்லுவோம். நம்ம முதல்ல விவேகத்தை வரை சொன்னோம். அவன் பார்க்குறான் ரெண்டே. விவேக்கி தான் வைராக்கிய இருக்க சுகுமார் முடியும். A dispassionate man has a different training. அவர் பார்க்குறான், அந்த உலகத்தை பார்க்குறான். He has a different experience altogether. அவன் முழுதையும் பார்க்குறான். அது சொல்கிறது என்ன, இந்த ஹோலிஸ்டிக் வியூ சொல்லுங்க. இந்த உலகம் முழுதையும் பார், A to Z, 0 to 360 degree பார். எஸ்,
அதுதான் இது பெரிய ஆழமான விஷயம். He is a past master in the art or science of separating himself from the impermanent perishable object. அதானே அவன் எல்லாத்தையும் பார்க்குறான். நம்ம விவேகில் என்ன படித்தது அவன் 2 பார்ப்பான். சத் அசத், எது உண்மையானது, இது பொய்யானது. மற்றது எது ஆத்மன், அது அனாத்மன். மற்றது என்ன வடிவான், நித்தியம் அநித்தியம். அதெல்லாம் பார்த்துட்டான் இல்லையோ. அப்போ தெரியுதோ அவன் நடுவில் நின்று பார்க்குறேன். இது அசாதாரணம். அதுலேருந்து தான் இந்த ஞானம் கிடைக்கணும். விவேக வைராக்கிய ஷட்சம்பத் மூக்ஷுத்தம் அந்த 4 உனக்கு இருந்தால், நான் சொன்ன மாதிரி சத்தியோமுக்தி இந்த பிறவிலே இங்கே இருக்கக்குள்ளே நீ liberated in while living. A dispassionate person is the most powerful, the happiest and the richest person in the world. அது அப்படி நம்மளோட சமயம் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா சரியான ரோங் என்ன, அவர் பாலும் பழமும் தான் சாப்பிட்றேன். சிலிப்பர் பொம்பளைகளை பார்க்கக்கூடாது இல்லையோ. ஓகே அங்கே என்ன இருக்குது, இட்ஸ் பவர்ஃபுல். அசைக்க முடியாது. இப்போ நீங்கள் என்னது இந்த குருநாளெலாம் பார்த்துருக்கீங்கள, இல்லை அவன் அந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கான். இல்லை இவ்வளோதை பார்க்குறேன், அசைக்க முடியாது. நீ ஹாப்பியஸ். இப்போ நீ இந்த பக்கம் சாய்வா இல்லை அந்த பக்கம் சாய்வா, அவன் நடுவில் நிற்கிறான். 2ஐயும் பார்த்து நிற்கிறான். சமத்துவம் யோக உச்சது அவங்களதையும் பார்க்குறேன். ரிச்சஸ்ட் பர்சன். நல்ல பாருங்க, ஒருவன் இந்த கிரீடி ஏன்னா ஒரு பிசினி, அவன் அப்படி ரிச்சு. எனக்கு உழைக்கவும் தெரியும், கொடுக்கவும் தெரியும், வேண்டவும் தெரியும், கொடுக்கவும் தெரியும். இல்லை ரிச் பர்சன். அதில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எனக்கு தெரிஞ்சவளை விவேகானந்த சுவாமி இருந்து இப்போ எங்கட குருனா வரையும் ரியலி ரிச் பீப்புள், நாட் only சிம்பிளி இன் வேர்ட்ஸ். இந்த பெரிய ஆசிரம் பணம் பண்ணான்னு சொல்கிறாங்க. பின்னரே இருக்காங்க ஐயா. ஏன் அதானே அது இந்த மகாலட்சுமி சரஸ்வதி துர்கா எல்லாம் அவங்க நான் போனாடி சொன்னேன். இந்த ஆசிரமத்தில் அன்னபூர்ணாவும் மகாலட்சுமியும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஒன்று உண்டாது. ஏன் அங்கெல்லாம் அந்த நடுவில் இருந்து இந்த குவாலிட்டி எல்லாம் உண்டு இருக்குது. ஓகே ரிச்சு இவ்வளவும். இப்போ நம்ம இதை விவேகத்தை பார்த்துட்டுருக்கோம். விவேகம் இல்லை, வைராகி. தயவு செய்து இந்த இடத்துல நான் தொடக்கத்திலே சொன்னதை சொல்ல போகிறேன். இந்த ஞான நூல் எல்லாத்துலேயும் சத்தியத்தை முதல்ல சொல்லிடுறாங்க. அதை நம்ம நழுவ விடுறபடியாக தான் இதுவரை இது தவறான விளக்கமும் எதை பற்றி, இந்த விவேக வைராகியத்தை பற்றி. ஞானத்தில் சொல்லுது பூரணமத பூர்ணவிதம். அது அந்த பரம்பொருளும் பூரணம், இந்த உலகமும் பூரணம். ஈஷாவாஷ்யம் இதகும் சர்வம். இந்த உலகம் அத்தனை என்ன என் பெருமானால நீ மூட வேண்டியதில்லை, அவர் தான் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இதை விட்டபடியாக தான், இந்த விளக்கம் இல்லாதபடியாக தான் அந்த தவறான இல்லை விவேக வைராக்கியம் வருது. அது விஷயம் வைராக்கியம் என்ன. ஓகே அடுத்தது. இப்போ அந்த இடத்துல அற்புதமான உதாரணம் நச்சிகேதன். எஸ். அப்போ கட்டாயம் பார்க்கணும். அவர் சுருக்கமாக சொல்லி ஒரு கதையை. அவங்களோட அப்பா வீட்டு ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்தின்படி அவர்கிட்ட உள்ள எல்லாத்தையும் கொடுக்கணும் அவர். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, பால் கறந்து முடிஞ்ச கண்டுபிடி இல்லாத பிள்ளையை சாக போகிற மாடெல்லாம் தானம் செய்ய கொண்டு இருந்தார். இவன் சின்ன பையன் நல்லா படிக்க கொண்டு இருக்கான். இப்போது ஆனால் இவருக்கு என்ன மிக விருப்பமோ இல்லை அதான் கொடுக்கணும். இவன் பாப்பாட கேட்குறான், அப்பா என்ன நீ யாருக்கு கொடுக்க போகிறான்? ஒரே ஒரு மகன். ஒரு தரம் சொன்னால் சும்மா இல்லை, 2வது சொன்னால் கோவம் போகிறது, 3வது சொன்ன யமனுக்கு கொடுக்க போகிறோம். கோவத்தில் சொன்னேன். சரிப்பா இங்கே போயிட்டார். யமனில் வந்து போயிட்டார். போய் அங்கே போனால் யமதேவர் அவரும் பிஸ்னஸ் தானே இல்லை. 3 நாள் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் வழியிலே காத்து கொண்டு இருக்கிறார். ஸோ அவர் யமர் 3ஆம் நாளை அப்புறம் வந்து பார்த்தா அது யங் பிரம்மச்சாரி ராமணன் 3 நாள் சாப்பாடு இல்லை இருந்தபடியா
இந்த குலமே இந்த குடும்பமே கிட்ட போகுது. ஆகவே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இந்த மன்னிப்பு கேட்டு 3 வரம் நான் கொடுப்பேன், அதை கேட்டு என்ன பண்ணுமோ. அப்போ அவர் உடனே முதல் கேட்டான், எவ்வளோது போயிட்டு தெரியுமா அந்த ஒரு ஞாயிறு எங்கிடத்தில் சவத்தை தூக்கிட்டு போய் அங்கே அந்த பாடைன்னு சொல்லுவாங்க இல்லையோ, அந்த வச்சு அந்த சவம் விளிம்பிட்டு அந்த ஆக்கள் ஓடும். அதுக்கப்புறம் அவன் ஒரு மெடிக்கல் ஒரு பொம்பளை, அவன் அந்த கிராமத்துக்குள்ளே போகவே முடியலை, செத்துட்டா இல்லையோ, நீ எப்படி வந்தா பேயா தான் இருப்பான். அவன் சொல்ல, நான் அப்பா பார்க்க போகணும், திரும்ப அவர் அன்போட வர வைக்கணும், நீ இப்படி சொல்லலாம். அது சொன்னால் ததாஸ்து முதலாவது வரம். 2வது வரம், இந்த உலகத்தில் யாகம் யஜ்ஞம் செய்து சொர்க்கத்துக்கு போகிறாங்கோ இதெல்லாம் எனக்கு ஒரு அப்போ உத்தமமான ஒரு யாகத்தை சொல்லிக் கொடு. அது சொல்லிக் கொடுத்தார். அதில் பேர் நச்சிக்கேத யாகம்னு பேர் எமைச்சு விட்டார். 3வது கேள்வி அவன் சொன்னார். 3வது கேள்வி அது என்ன அற்புதம் கத்தோப்பன் என்னடா அந்த கேள்வி மிக முக்கியம். அது என்ன சொல்கிறான்டா, ஆக்கள் செத்ததுக்கு பிறகு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இருக்கிறான் செத்தாண்ட நம்மளோட ஜீவனை பற்றி சொல்லலை. அவர் இப்போ புத்தி அவங்களெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போவும் இல்லை. அப்போ அவன் இந்த ஆத்மனை பற்றி கேட்டான். 3வது வரது 3வது என்ன கேட்டா அதை சொல்லணும். O death, tell us of that thing about which people entertain doubt in the context of the next world and whose knowledge leads to a great result. அடுத்த பிறவி அடுத்த உலகம் இல்லை, இந்த அறிவு தான் உண்மையில் உதவி கல்வி. Apart from this boon which relate to the inscrutable thing, Atman, Nachiketa does not pray for any other. அது சொல்கிறேன். இப்போ அதுக்கு முதல் அவர் இவன் கேட்குறான் இதே கேள்வியை எனக்கு சொல்லன்ட்டு. அவன் சொல்கிறார், அதெல்லாம் உனக்கு என்ன வேணும், நுண்டாயுள், என்ன வேறு என்ன வேணும் என்ன சொல்கிறா இதை with regard to the even the gods entertain doubts in days of yo for being subtle, மிகவும் சட்டில் சூக்ஷமானது அதனுடைய அவங்களுக்கு உலகல்ல. For being subtle, this substance, the self, is not truly comprehended. விளையங்களோட மிச்சம். ஓ நச்சிகேதா, ask for some other boon. Do not press me. Give up this boon that is demanded of me. அதல்றா வேறு ஏதாவது கேளப்பா. அதல்ற என்ன அதே சொல்கிறார், அந்த தெய்வங்களுக்கே தெரியாது என்று சொன்னால் even the gods entertain doubt with regard to this thing. And O death, since you too say that it is not truly comprehended, and since any other instructor like you of this thing is not to be had. ஓகே, அவங்களால முடியாது. உன்ன மாதிரி ஒரு குருநாதர் கிடைப்பார் எனக்கு. ஏண்டா நீ தானே பார்த்து கொண்டிருக்காய், அங்கே என்ன மரணத்துக்கு அதுவும் தெரியுது, மரணத்துக்கு பின்னாலும் தெரியுது, ஆனவுடைய நீ சொல்லு. Therefore, there is no other boon comparable to this one. இல்லை அதான் சொல்லு. அதுக்கு அதையும் படிக்கணும். அதெல்லாம் கொடுத்தார். ஓ நச்சிகேதா, this doubt that exists arises consequent of the death of a man. Some say it exists, others say does not. I would know this under your instruction. Of all the boon, this one is the third boon. அதான் கேட்டேன். இவர் என்ன சொல்கிறார், ask for sons and grandsons. இப்போ நான் வர்ற பாயிண்ட் என்னது, என்ன வைராக்கியம் அப்பா என்ன எத்தனை கேள்வி கொஞ்சம் பேர் இல்லை. தட் வில் பி சென்டினேரியன், ஒவ்வொரு 100 வருஷம் இருப்பாங்க இந்த பிள்ளை வேறு பிள்ளை எல்லாரும். ஆஸ் ஃபார் மெனி அனிமல், அந்த காலத்தில் என்ன மாடு ஆடு
எலிஃபென்ட்ஸ் அந்த காலத்து தானே, கோல்டு அண்ட் ஹார்சஸ் அண்ட் வாஸ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எர்த். நீ பெரிய கிங், எம்பரர் உலகம் முழுதுக்கும். அண்ட் யூ யூஎஸ்எல் லிவ் ஃபார் அஸ் மனி இயர்ஸ் அஸ் யூ லைக். எவ்வளோ காலத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீ வாங்கிக்கலாம். அது சொல்கிறேன். ஆனால் இதை மட்டும் கேட்காது, இந்த ஆத்மன் பெருமானம் பற்றி மட்டும் கேட்காது. இஃப் யூ திங்க் சம் அதர் பூன்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ், வேறு பூன் இல்லை வேறு ஒன்று வேணும்டா, தட் டூ அதை நான் கொடுப்பேன். ஆஸ் ஃபார் வெல்த் அண்ட் லாங் லைஃப், ஓ நச்சிகேதா, யூ பிகம் அ ரூலர் ஓவர் த வாஸ்ட் ரீஜன் வர்சஸ் கிங். ஐ மேக் யூ ஃபிட் ஃபார் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஆல் டிலெக்டபிள் திங். அது மட்டும் இல்லை, நமக்கு பல்லு இல்லை, நான் சாப்பிட முடியாத இருக்கு கொஞ்சம் பேர் இல்லை, அதெல்லாம் இல்லை. இந்த எல்லா புலன்களும் உனக்கும் இன்டாக்டாக இருக்கும். காப்பெல்லாம் பீப்பெல்லாம் ஜொலிக்கிறவா எல்லாம் அடி சக்கு அதெல்லாம் நான் கொடுக்குறேன். வட் எவர் திங் தேர் பி தட் ஆர் டிசைரபிள் பட் டிஃபிகல்ட் டு கெட். சாதாரண ஆக்கள முடியாது, கஷ்டமாக இருக்குது. ப்ரே ஃபார் ஆல் தீஸ் செரிஷ்ட் திங்ஸ் அக்கார்டிங் டு யுவர் சாய்ஸ். உனக்கு என்ன வேணும் எல்லாம் கேளு. அருகிறார் இதை வைராகியத்தை சொல்லி கொண்டிருக்கும், சரியோ? ஹியர் ஆர் தீஸ் உமன். ஆளானால வம்பு. என்ன சொல்கிறான்? கதை ஒன்று சொல்லிட்டா கட்டாயம் சொல்லு. இதை சொல்லக்கூடாது. சுவாமி கிருஷ்ணாஞ்சமாரா அதான் ஜென்ரஸுக்கு ஒரு ஒரு பிரம்மச்சாரி இங்கே துருத்தில் வந்து தவம் பண்ணி கொண்டிருக்கார். வந்துட்டு வந்து சுவாமி என்னட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. கேளு இல்லைன்னு கேள்வியே பால். ரம்பை ஊர்வசி ஒருவரும் வரலையே. ரொம்ப அப்பா அவருக்கு வந்து அங்கே இந்த ரோடு கூட்டுறாங்கலாம் பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு பாவனாலும் அவள் கூட உனக்கிட்ட வர மாட்டாள். 50 ரூபா விரட்டி விட்டு இவன் என்ன சொல்கிறான்? ஜமன் சொல்கிறான், கொடுக்க போகிறான். அவன் கேட்கவும் இல்லை. ஹியர் ஆர் தீஸ் உமன் வித் chariot அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ரம்பை உருவது எல்லாரும் சச் ஆர் ஷுவலி not to be had by the mortals. சாதாரண நாங்கள் கிடைக்காது. With these who are offered by me, you yet yourself served. Oh, do not ask. இந்த கேள்வி மட்டும் கேட்க. இவங்க எல்லாம் அவனுக்கு சேவை செய்வாங்க, பாத சேவை. அப்பா அவன் இந்த இடத்துலாம் வைராக்கியம் வருது. கோனா கேட்கும். இது உபனிஷதம், வேதத்திலிருந்து அதி உயர்ந்த பெரிய மகான்களாக வேறு தான் கோட் பண்ணுவாங்க. என்னோட நண்பர் பேர் நச்சிகேதானந்தா. அவர் தான் கேட்டெடுத்து அவர் என்ன சொல்கிறார்? ஓ டெத் எஃபமரல் ஆல் தீஸ். ஓ மரண தேவதா, இதெல்லாம் நெருநடுவுடன் ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து. எத்தனை ரூபா பார்த்தாச்சு இல்லையோ? பார்த்தே இல்லை. இது பெரிய அமெரிக்காவெல்லாம் இப்போ பவர் இல்லையா, எல்லாம் போச்சு. யுத்தம் இல்லை, எண்ணெயும் இல்லை, பரவாடு. நம்மட மாட்டு வண்டி இது நான் பரவாயில்ல. என்ன சொல்கிறார்? அண்ட் தே வேஸ்ட் அவே த விகர் ஆஃப் ஆல் த ஆர்கன் தட் அ மேன். அது ஒரு பழம் கொண்டு இல்லை. ஆமாம், நான் ஒரு வீடு போனேன். அங்கே நாக்கு மரத்தை போச்சு, இடியப்பம் சுட சுட வைத்து தலைப்பால் அது ஊற்றி நானும் போய் தவறான இது போய் சேர்ந்துட்டேன். அப்போ நீங்களும் கொஞ்சம் சாமியா நான் தேர்ச்சியாக தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லல. என்ன சொல்கிறான்? இன்னும் என்ன கண் மங்குது, ஆதிக்குது. அதுக்கு நீங்கள் தூரம் போக வேண்டிய கொரோனாண்டு வந்தால் போதும். பஞ்சபுலன்களும் என்ன முரணார் உடனே கண்ட்ரோல், ஒரு கஷ்டமும் இல்லை. என்ன சொல்கிறான்? இல்லை அப்பா சொல்லி பாருங்க, இது முன்னும் போகும். ஆல் லைஃப் வித்தவுட் எக்ஸப்ஷன் இஸ் ஷார்ட் இன்டீட். அவன் சொன்ன நீண்ட காலம். என்ன நீண்ட காலம்? இதில் நான் படிக்க போகிறோம். அது நம்மளோட ராமர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீண்ட காலம். ஒரு இன்னொரு கதை. இந்த ஒரிசா மாநிலத்தை அந்த காலம் அந்த இடத்துல தான் இருந்தோம். அது முதல் சத்தியுகம், திரேதாயுகம். அப்போ அதில் ஒரு சக்கரவர்த்தி, அவனுக்கு ஒரே ஒரு மகள். ஆனால் இந்த உலகத்தில் மகளுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை கிடைக்கல. வந்துட்டு சிம்பிள் போயிட்டா பிரம்மலோகத்துக்கு. எங்கே போனார்?
போய் பண்ணா கிட்ட ஒரு ஒடுங்கனம் அதெல்லாம் படைப்பு கடவுளும் ஆச்சு வந்துட்டா ஒரு நிமிஷம் வந்துட்டா அவர் போயிட்டு வந்தோடனே அவர் சிரித்தார் பிரம்மா. ஏன் சிரித்தார்? அந்த யுகம் முடிஞ்சு ஒரு துவாபரம் வந்துட்டு அது சிரித்து வச்சுருந்தார். ஓகே ஓகே. ஏனெண்டா அந்த யுகத்தில் அந்த பொம்பை ஆக்கள் எல்லாம் இது பரம்பரமாக சரியான உயரம். அப்போ நீங்கள் எங்கே துவாரை போங்க அங்கே எங்கே கண்ணன் பலராமர் இல்லை அவர் இவருக்கு பொருத்தமான மாப்பிள்ளை. அவர் வந்து இறங்குறாங்க நிற்கிற பலராமர் அவர் என்னமாவது கலப்பை வச்சு இது காலை வச்சோடனே வந்து அவருக்கு கல்யாணம் நடந்தது. என்ன சொல்லுவாரண்டா இப்படி என்ன ஒரு யுகம் நடந்து வச்சு ஆமாம் இந்த 100 வயது 200 வயது அதான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் இங்கே பாருங்கள், அற்புதமாக இருக்குது. இது வைராக்கியமா? எது சொல்கிறேன்? இது வைராக்கியம் போனோம் விவேகா நாட் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை உலகே மாயம் வாழ்கள் உண்டே வடையே இல்லை காணவும் இல்லை தெரியும் இல்லை உடனே வைராக்கியம். இது வைராக்கியமா? இதில் வேறு என்னது? தோல்வி மனப்பான்னு விரக்தி. இவனுக்கு உருப்பட மாட்டாங்க. அதெல்லாம் நான் திரும்ப சொல்லப்போம் விவேகானந்த சுவாமி எனக்கு சரியாக இருப்போம் இல்லை. அதுனார் ஒரு துறவி ஆகிறதுக்கோ இந்த ஆத்மஞானம் அடைகிறதுக்கு யார் பொருத்தம்ன்றது சொன்னார். இந்த உலகம் முழுக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த ஒரு ஃபுட்பாலாக வச்சுக்கொண்டு அதை உத இப்படி உதைக்கிற உருவம் தான் இல்லை இதுக்கு பொருத்தம் சொன்னார். அதுதான் வைராக்கி. என்ன சொல்லலாம் பாருங்களேன். ஆல் லைஃப் வித்தவுட் எக்ஸப்ஷன் இஸ் ஷார்ட் லிவ்டு. லெட் த வெஹிக்கிள் பி யுவர்ஸ் அலோன். நீ கொடுத்தா நீ வச்சுக்கோ எனக்கு. லெட் த டான்சஸ் அண்ட் சாங் பி யுவர்ஸ். அவனுக்கு இது நிறைய பேர் கூட மகான்கள்லாம் சொல்லுவாங்க இந்த சிலக்கை நீயே வச்சுக்கோ எனக்கு வேணும். நான் கேட்ட வழியே பதில் சொல். பியூட்டிஃபுல். என்னது பாருங்களேன். மேன் இஸ் நாட் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் த வெல்த். காண கேட்கும் இல்லை இது அதாவது பெரிய கோடீஸ்வரன் அமெரிக்காவில் அந்த பேர் ராக்ஃபெல்லர். தேங்க்யூ. அவன் போகிறான். அவன் செக்ரட்டரி போய் கேட்டான், ஐயோ அவனோட்ட என்ன அந்த உலகத்திலே கோடீஸ்வரன். அது நான் எனக்கு 10 பில்லியன் ஒன்று பில்லியன் ஒன்று 3 தானே இருக்குது சார் தூங்க. அப்போ இந்த உலகத்தில் ஒரு 1000 இருக்கவனுக்கு 10,000 வேணும், 10,000க்கு 1,00,000 வேணும், 1,00,000 இருக்க கோடி வேணும். ஒரு நாளும் சொல்லுங்க திருப்தி வராது. அதையும் கதையும் சொல்லணும். இந்த இந்த பணத்தால் திருப்தி வராமல் எதிர்மாறு வரும்ன்றது அழகான ஒரு கதை. ஒரு அரசனுக்கு ஒரு ஷேவ் எடுக்கிற அவர் இருந்தார், நல்ல நண்பன் 2 பேரும். அவன் சிரிச்சு கொண்டு அவன் ஆனந்தமாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் அரசே நான் சந்தோகமாக இருக்கேன். நான் அவன் ஒன்றுமே இல்லை இன்னொரு வீடு. அப்போ ஒரு தரம் அரசன் தன் மந்திரிட்ட சொன்னான், வெக்கமாக இருக்கும் மந்திரியார் இல்லை என்னோட எல்லாம் இருந்தும் எனக்கு சந்தோஷம் இல்லை, இவரோட ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் நில்லுங்க வேறு சந்தோஷத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. 2 நாளாக மாப்பிள்ளையை காணல. அதை சேவடுக்கு தான் வரல. 3ஆம் தரம் வரான். அப்போ இவன் வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் ஒரு பேக்கு நிறைய 99 கோல்டு காயின், 99 தங்க நாணயம் எடுத்துட்டு எல்லாம் கலந்து பார்த்தா 99 தானே இருக்குது, 100 இல்லையே. என்னல்ல தொடங்கிச்சு. அவன் போய் அதை விற்றி இதை பார்த்தோன்னா அது வேணும் முடியும். அப்போ இவன் வந்து என்ன ஒன்றும் இல்லை, எங்கள் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டினா பரவாயில்லை கூட்டி. அப்புறம் அப்போ நாளை ஓடுது. மந்திரிட்ட கேட்டார், வாட் இஸ் ஹேப்பனிங்? அது விளங்க சொன்னார், நான் தான் எனக்கு 100 இல்லை 99 வச்சேன். இங்கே பார்த்தியா இல்லை 99 அவன் வாழ்க்கை உங்களுக்கு போதுமா இல்லையோ, ஆனால் பணத்தில் அதுதானே. ஏசு அதை இன்னொரு கதையும் இருக்கு. இந்த கலிபுருஷன் இந்த இப்போ நம்ம இருக்க யுகத்தில் துவாபரகத்திலிருந்து வாரது உடனே அந்நேரம் பரீட்சித்தான் அரசன். அவன் நீ வர முடியாது என்ன, இது எந்த இது துவாபரம் வர முடியாது. அவன் சொன்னார், இது
இறைவன் சட்டப்படி என்ன சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அதன்படி நான் வந்திருக்கேன். அதை ஒன்றும் செய்ய முடியாது. சரி, நான் இந்த நாட்டில் அரசனாக இருக்கும் வரையும் அவனா இல்லை, கொஞ்சம் இடம் கொடுங்க இல்லை, அதை சரி அவர் கொடுத்தா சரி. ஒன்று சூது விளையாடுற இடம், மற்றது இந்த அடிக்கிற இடம், மற்றது தவறான ஆக்கள் இருக்க இடம். நான் சொன்னாங்க இன்னும் ஒன்று கொடுங்களேன். அந்த காலத்தில் தங்கம் அரசன்ட்ட அது ட்ரெஷரில் மட்டும்தான் இருக்கும், போடுறதும் இல்லை. அது சொன்னால் சரி தங்கத்தையும் கொடுத்துட்டான். சரி, கொஞ்சம் நாளை பிறகு அரசன் வேட்டையாட போகிறான். போனால் களைச்சி விழுந்து தாகமும் பசியும் களைச்சி விழுந்து போனால் ஒரு ஆசிரமம் இருந்தது. அங்கே தண்ணி பசிக்கிறோடனே ஒருவரும் இல்லை. ஆனால் ஒரு தியானம் பண்ணி கொண்டு இருக்கா. இவன் சொல்கிறான் என்ன நான் கேட்டவனுக்கு நடிக்கிறான் கோவம் தானே. என்ன அந்த அந்த பசி தாகத்தில் பசி வந்தால் 10 பிறந்தவன் அவன் செத்த பாம்பன்று நதிக்கு கழுத்தில் ஓடிவிடான் போயிட்டான். இந்த ரிஷியிடம் மகன் பெரிய தேஜஸ், பெரிய அவன் தபஸ்வி வந்து பார்த்தான். ஆகவே நான் உங்களோட இந்த அரசன் செய்துட்டு போகிறான்னு வந்து இவன் 10 நாளைக்குள்ளே தாட்சம் நடந்து சாவம் போட்டான். அப்போ இது இவர் கண்ணை முடிச்சார், சாபத்தவன் போட்டுட்டான், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த ரிஷி ஒரு தூதான ஒரு அனுப்பி ஓடி போகிற அரசன்கிட்ட சொல்லு இப்படி வந்து போட்டான். அப்போ இவன் வர முதல் முடியை கலத்தி வச்சோன்னா அவருக்கு ஞாபகம் வந்து ஐயோ நான் தவறு. ஏன் அந்த முடியில் என்ன இருந்தது? தங்கம். அப்படின்னா கதை போகுது இல்லை, அது பெரிய கதை. வெனியில் வரண்டா இல்லை, நீ வேணே சொல்கிறார் மேன் இன் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் வெல்த். எவ்வளோ இருந்தாலும் சரி தான். எங்கே கேள்விப்பட்டீங்களா? போதும் கிடையாது. அது இயக்கியே அது கலியும்.